வெல்கம் டு டீக்ஷா லேர்னிங். ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் ஒரு அழகான கிராமத்தில் வாழ்ந்து வந்த ஒரு சின்ன பொண்ணோட கதையை தான் நீங்கள் கேட்க போறீங்க. கதைக்குள்ள போகலாமா? அதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய கதைகளை கேட்கறதுக்கு டீக்ஷா லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அழகான கிராமத்தில் ஒரு அழகான ராணி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு அந்த ஊரும் ஊர் மக்களும் தான் எல்லாமே. அவங்களுக்கு குழந்தைகளே கிடையாது. ஒரு நாள் அவங்க உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கவலை வந்துச்சு. நம்மளுக்கோ வயசாகிக்கிட்டே போகுது, நம்மளுக்கு அப்புறம் இந்த ஊர் மக்களையும் இந்த ஊரையும் யார் பாதுகாப்பா பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு கவலை வந்துச்சு. மறுநாளே அவங்களுக்கு ஒரு யோசனையும் தோணுச்சு. அதன்படி அந்த ஊர்ல இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் அரண்மனைக்கு வர வச்சாங்க. அரண்மனைக்கு வந்த எல்லா குழந்தைங்க கையிலையும் ஆளுக்கு ஒரு விதைகளை கொடுத்தாங்க. 2 மாத காலம் அவகாசமும் கொடுத்தாங்க. இந்த விதைய யாரு அழகான செடியா வளர்த்து அதுல அழகான பூக்களை பூக்க வச்சு கொண்டு வந்து அரண்மனையில கொடுக்குறாங்களோ அவங்க தான் இந்த நாட்டோட அடுத்த ராஜா இல்ல ராணி அப்படின்னு அறிவிச்சாங்க. எல்லா குழந்தைகளும் சந்தோஷமா அந்த விதைய வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. எல்லா குழந்தைகளும் அதை மண்ணில் நட்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா பராமரித்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அதே கிராமத்தில் கயல்னு ஒரு சின்ன பொண்ணு இருந்தா. அவளும் மற்ற குழந்தைங்க மாதிரியே அந்த விதைய வளர்க்க முயற்சி செஞ்சா. ஆனா அவளோட விதை மட்டும் முளைக்கவே இல்லை. ராணி கொடுத்த 2 மாச கால அவகாசம் முடிவடைஞ்சது. 2 மாசம் கழிச்சு எல்லா குழந்தைகளும் அழகழகான பூக்களோட பூத்தொட்டியை எடுத்துட்டு அரண்மனைக்கு வந்தாங்க. கயல் மட்டும் ரொம்ப சோகமா காலியான பூத்தொட்டியை கொண்டு வந்து ராணி முன்னாடி வச்சு, ராணி என்னை மன்னிச்சிடுங்க, நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சேன், எல்லாரும் மாதிரியும் நானும் நல்லா பராமரிச்சேன், நல்லா தண்ணி ஊத்துனேன், ஆனா ஏன் விதை மட்டும் முளைக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப சோகமா சொன்னான். இதை கேட்ட ராணி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் புரியவே இல்லை ஏன் ராணி சிரிக்கிறாங்கன்னு. அப்புறமா அந்த ராணி சொன்னாங்க, நான் உங்க எல்லாருக்கும் கொடுத்த விதைகள் வேக வைத்த விதைகள். இந்த விதைகள்ல இருந்து யாராலையும் எந்த செடியும் உருவாக்க முடியாது. அதனால நேர்மையா நடந்துகிட்ட கயல் தான் இந்த நாட்டோட அடுத்த ராணி அப்படின்னு அறிவிச்சாங்க. அந்த நாள்ல இருந்து கயல் சந்தோஷமா அரண்மனையில வாழ ஆரம்பிச்சா. குட்டீஸ், இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? நாம எந்த விஷயத்திலையும் நேர்மையா நடந்துக்கிட்டோம்னா அதனோட பலன்கள் நம்மளை சேரும். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான கதைகள் கேட்கறதுக்கு தீக்ஷா லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னொரு கதையோட நாளைக்கு சந்திக்கலாம். Please do like and subscribe our channel.